ஸோ இதுதான் வந்து வெள்ளூர் ஜெயில், சென்ட்ரல் பிரிசன். நம்ம சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு வெள்ளூர் சென்னை ஹைவே பிடிக்க போகிறோம். இந்த வீக் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் கிளைமேட் ஓகேவாக தான் இருந்துச்சு. வெள்ளூர்லலாம் டெய்லி ஈவினிங் மழை பெஞ்சதுன்னு சொன்னாங்க. நேற்றும் இன்றைக்கும் தான் இல்லை. சென்னையிலையும் டெய்லி நைட்டில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. பர்மா கடையை பற்றி நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து எல்லாரும் அவ்வளோ டைம் எடுத்து பார்த்து எஃபர்ட் போட்டு கமெண்ட் பண்ணுறதுக்காக. இந்த காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இந்த பிரிட்ஜ் ஒர்க் இப்படியே இருக்குல்ல. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க, டோல் காசை வாங்கிட்டு சர்வீஸ் ரோட்லேயே போக சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கமெண்ட் பண்ணு. சவிதா காலேஜ் நானும் ஒரு 10 வருஷமா பார்த்துன்னு இருக்கேன். புதுசாக எதையோ கட்டிகிட்டே இருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து ஒரு குட்டி ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். வெள்ளூர் டு சென்னை ரோட் ட்ரிப்பு. அன்னைக்கு வந்து வெள்ளூருக்கு வந்து இருந்தோம். ஸோ எதுக்கு இந்த ரோட் ட்ரிப் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த பெங்களூர் சென்னை ஹைவேஸில் வந்து வெள்ளூர் டு சென்னை ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நேற்று வரும்போதே வந்து நிறைய இடத்துல வந்து முன்ன விட வந்து ஒர்க் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. எப்போவுமே வந்து சென்னை டு வெள்ளூர் கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். வெள்ளூர் டு சென்னை தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்காது ரோடு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 3:30 ஆகுது. நம்ம வந்து அடுக்கம்பாறையிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கேருந்து வெள்ளூர் வந்து ஒரு 11 கிலோமீட்டர்ஸ். வெள்ளூர் போயிட்டு 4 ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை போகிறதுக்கு ஒரு 2.5 hours to 3 hours ஆகலாம். இன்றைக்கி வேறு சண்டே ஈவினிங்கா. ஸோ கொஞ்சம் க்ரௌடும் வரும், பெங்களூர் க்ரௌட் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து எங்கள் சைடில் வந்து அந்த மலைலாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நேற்று வந்து நேற்று ஈவினிங் வந்து நாங்கள் ஆரணி போயிருந்தோம். ஸோ இந்த வெள்ளூர் டு ஆரணி ரோடு பார்த்தோம்னா வந்து அவ்வளோ சூப்பராக க்ரீனரியாக நல்லாயிருக்கும். நேற்று வேறு நல்லா மழைலாம் பெஞ்சிட்டு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு டைம் வந்து அந்த சைடு வந்து காட்டுறேன். எனக்கு வந்து அந்த செஞ்சி ஃபோர்ட் கூட போகணுன்னு ஒரு பிளான் இருந்துச்சு, பட் இன்றைக்கி போக முடியல. ஸோ அந்த வீடியோ பண்ணும்போது அந்த வெள்ளூர் டு ஆரணி ரோடு அது எல்லாமே காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து ஆக்சுவலாக வெள்ளூர் டு ஆரணி ரோடு பார்த்தோம்னா வந்து நாங்கள் ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு நினச்சோம். நேற்று போகும்போது தான் பார்த்தா நேஷ்னல் ஹைவேஸ் அந்த ஆனுவல் பாஸில் டிடக்ட் ஆச்சு. ஓகே, இதுவும் எல்லாமும் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல. இந்த இன்னர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு டோல் தான் வந்து அதில் வராமல் இருந்துச்சு. ஸோ வேறு எது வருது வரல அப்படின்றத பார்த்துக்கலாம். பாகாயம் வந்திருக்கோம். ஏதோ அந்த சைடு ஒர்க் பண்ணுறதுனால ஒன் வேவாக கொஞ்சம் மாற்றி விட்டாங்க கொஞ்சம் தூரத்துக்கு. ஸோ நம்ம வந்து வேலூருக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். ஸோ என்னதுப்புறம் வேலைப்பாடி அப்படி போயும் நம்ம வந்து ராஜா ஸ்டாப்பிங் போகலாம். எங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த பாகாயம் சைடு, இந்த சிஎம்சி சைடு உள்ளே போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். சிஎம்சி ஏரியாலாம் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக 2 சைடு ட்ரீஸோட குட்டியாக ஒரு ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் எப்போவுமே வந்து இந்த ரோடு தான் எடுப்போம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. அதான் வந்து சிஎம்சி காலேஜ், மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அங்கே மெயின் வெள்ளூரில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதுதான் வந்து தந்தை பெரியார் பாலிடெக்னிக்கு. இதே ரோட்டில் தான் வந்து வெள்ளூர் ஜெயிலும் வரும்.
ஸோ இதுதான் வந்து வெள்ளூர் ஜெயில், சென்ட்ரல் பிரிசன். வெள்ளூரோட கோல்டன் டெம்பிள் வந்து இங்கே தான் போனோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம வெள்ளூருக்கு அப்படியே இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். பட் அந்த ரோடு வந்து நம்ம வரணும்னா எதுலேயும் வந்து தான் ஆகணும். வெள்ளூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, இந்த கோட்டை மைதானம். இங்கே தான் வந்து ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது உள்ளதான் வந்து கோட்டைக்கு போகணும். அதே மாதிரி ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இதெல்லாமும் இது உள்ளதான் இருக்குது. கோட்டையை சுற்றி அகழி இருக்குது பாருங்க. இதில் தெரியல, அந்த சைடு தெரியும். அகழியோடு இருக்க கோட்டையில் வந்து ஒரு சிலது தான் இருக்குது. அதில் எதுவும் ஒன்று இந்தியாவில் தெரியுது பாருங்க நல்லா. ஒரு சில டைமில் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது இதில் போட்டிங்லாம் கூட இருந்தது, இப்போல்லாம் கிடையாது. இதான் வேலூரோட மெயின் சிஎம்சி கேம்பஸ்ஸு. ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிஃபோர் மேரேஜ். எனக்கு வந்து சண்டேன்றதுனால இந்த ரோடு எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. டைம் வந்து கரெக்டாக இப்போ 4 ஆகுது. இதுதான் வெள்ளூர் கிரீன் சர்க்கிள். இப்போ நிறைய ரோடு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து யூட்டர்ன் எடுக்க வைக்கிறாங்க. இது உள்ளது போனால் தான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு உள்ளேருந்து வருது பாருங்க. பெங்களூர்லேருந்து வந்தோம்னா மேலே வந்து அந்த பைபாஸ் வழியாக அப்படியே ரோடு பிடிச்சிருவோம். இப்போ நம்ம சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு வெள்ளூர் சென்னை ஹைவே பிடிக்க போகிறோம். வெள்ளூர் சென்னை ரோடு பிடிச்சாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 o'clock ஆகுது. ஸோ டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ரோடு எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். இதில் வந்து வெள்ளூர் டு சென்னை வந்து 2 டோல் வரும். ஒன்று வாலாஜா கிட்ட, இன்னொன்று வந்து ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட. நம்ம வந்து போரூர் சைடு போக போகிறதுனால குன்றத்தூர் போவோம். அதனால் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு ரைட் எடுத்து போனால் அப்படியே குன்றத்தூர் ரோடு ஜாயின் ஆகிடுவோம். ஸோ அதனால் அந்த ஸ்ரீபெரும்புதூர் டோல் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நம்ம அப்படியே சென்னையில் வேறு எங்கேயாவது போனோன்னா அப்படியே அதே ரோட்டில் போயிட்டு பூந்தமல்லி வழியாக வேறு எங்கேயாச்சும் போயிட வேண்டியது தான். இல்லைனாலும் நம்ம ஒன்று பண்ணலாம், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக குன்றத்தூர் போகாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீபெரும்புதூர் டு பூந்தமல்லி போயிட்டு அங்கேயும் வந்து அவுட்டர் ரிங் ரோடில் போயிட்டு அப்படியே நம்ம குன்றத்தூரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ பூந்தமல்லி வரைக்கும் காமிச்சாலும் ஓகே தான். ஸோ அதனால் நம்ம வந்து நேராக பூந்தமல்லியே போயிட்டு அங்கேருந்து அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி குன்றத்தூர் போயிடலாம். இந்த வீக் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் கிளைமேட் ஓகேவாக தான் இருந்துச்சு. வெள்ளூர்லலாம் டெய்லி ஈவினிங் மழை பெஞ்சதுன்னு சொன்னாங்க. நேற்றும் இன்றைக்கும் தான் இல்லை. சென்னையிலையும் டெய்லி நைட்டில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி டேட் ஆஃப் ட்ராவல் வந்து 21 செப்டம்பர் 2025 சண்டே. வந்து காஞ்சிபுரம் 65 கிலோமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் 90 கிலோமீட்டர். இங்கே வந்து ஒரு முருகர் கோவில் கட்டினாங்க, தெரியலையே. சரி, ஓகே.
இங்கே ரத்னகிரி வரும்போதே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. இப்போ வெறும் பிரிட்ஜ் ஒர்க் மட்டும்தானே பண்ணுறாங்க, இல்லை எக்ஸ்டென்ஷனும் பண்ணுறாங்களா? 4 லேன் தானே? இல்லை இல்லை, இதெல்லாம் 6 லைன்ல. அப்படியா? ஏற்கனவே வாலாஜாலேருந்து வாலாஜாக்கு இந்த பக்கம் ஏற்கனவே 6 லைன் தான் இது. வேலூர் டு வாலாஜா. ஓகே. இப்போ வந்து இங்கே பிரிட்ஜ் ஒர்க் மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி அங்கேயும் பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் 6 லேன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், அதெல்லாம் மாறி மாறி வரும். 4 லேனு 6 லேனு பிரிட்ஜு கட்டுறது எல்லாமே வந்து 6 லேன் தான். வாலாஜா டு பூந்தமல்லி வந்து ஃபுல்லாக 6 லைன் ஆக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த வாலாஜா டு காஞ்சிபுரம் ஸ்ட்ரெச் வந்து முழுசாக முடிஞ்சிச்சு. ஒர்க்கு வந்து வாலாஜா டு வேலூர்ல இந்த மாதிரி ஒரு இடமும் 2 இடமும் இருக்கு. பாக்கி எல்லாம் வாலாஜாக்கு அந்த காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு அந்த பக்கம் நிறைய work. இதுதான் வெள்ளூர் சிஎம்சியோட ராணிப்பேட் கேம்பஸு. இது வந்து 2 மோஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி. ரத்னகிரிக்கு பக்கத்துலேயே வரும் இது. இதுதான் ரத்னகிரி முருகன் டெம்பிள். நல்லா இருக்கும் மேலே போனோம்னா வந்து. அதுக்காக கூட நான் இது ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 3-4 இயர்ஸ் முன்னாடி ரத்னகிரி டெம்பிள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததும் இங்கே வந்துடுது பாருங்க. ரத்னகிரி டெம்பிளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கு. இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இருக்குல்ல, அது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடிஞ்சிருச்சா? இது முழுசா முடியலன்னு சொன்னாங்களே. அது கர்நாடகா போர்ஷன் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஆந்திரா போர்ஷன் ஏதோ நடந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போர்ஷன் எதுவும் நிறைய பெண்டிங் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது இங்க எந்த பக்கம் வரும்? ராணிப்பேட்ல நம்ம போகணுமே அந்த ஹொஸ்கோட்டே ரூட், அதுவா? தெரியல, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பிரஸ்வே இந்த ரோட்ல வந்து ராணிப்பேட்டை கிட்ட ஜாயின் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற எதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இதுக்கு பேரலாம் எங்கேயும் வேற நடக்கல தெரியல. நிறைய பேர் அது முடிஞ்சிருச்சு ட்ரை பண்ணுங்கன்றாங்க. பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து பிரிட்ஜ் மேலேயே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டோல் வந்துருச்சா? டோல் வரப்போகுது. டைம் வந்து 4:25. சென்னை வந்து இன்னும் 105 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு வந்து வெயில் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா மழை அடிச்சுட்டு ஒரு மாதிரி எதமான வெயிலாக இருக்கும்ல, அந்த மாதிரி. நல்ல ஸ்கைலாம் நல்ல ப்ளூவாக நல்லா இருக்கு. இதெல்லாம் ஆனுவல் பஸ்ஸில் டிடெக்ட் ஆகிடும்.
இதுவும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் டோல் ரெண்டும். சிங்கிள் டோல் வந்து 45 rupees. ஸோ ஆனுவல் டோல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சென்னை டு கன்னியாகுமரி வீடியோவில் கொடுத்துருக்கேன். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு 10 bridge வந்துருக்குமா? 10 bridge. நானும் என்ன சொல்கிறது, ஈவினிங் டைமாக அப்படியே லைட்டாக ஒரு குட்டி நேப் மாதிரி வருது. கண்ணை மூடி மூடி திறக்கும் போதெல்லாம் பிரிட்ஜு மேலே தான் போயிட்டு இருக்கோம். எல்லாமே புதுசு போல இருக்குல்ல. ஓகே, நிறைய பிரிட்ஜு ஃபுல்லாக ஊர் தானே, அதனால தான் வந்து இந்த ரோடில் வந்து டைம் எடுக்குது. இப்போ எக்ஸ்பிரஸ் வேனா அவன் மெயினாக நடுவில் காடு மாதிரி இருக்கணுமா? எக்ஸ்பிரஸ் வேனா நடுவில் எந்த கிராஸும் இருக்கக்கூடாது, ஊர் மக்கள் இன்டர் கிராக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் மொத்தமாக எல்லா பிரிட்ஜும் கட்டிட்டு இருக்காங்க. அப்போதான் நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போக முடியும். அதாவது எக்ஸ்பிரஸ் வேவாக இருக்கும், அதனால தான் ஃபுல்லாக பிரிட்ஜாக இருக்கு. ஓகே, பிரிட்ஜ் ஏற்கனவே ஆப்ரேஷனில் தான் இருந்துச்சு. ஏதோ வேலை பார்த்துட்டு வாலாஜாலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் முடிச்சுட்டேன். எல்லாம் திரும்பி அதை நோண்டிட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் கம்மி தான் இல்லை? நார்மல் வீக்கெண்டு தானே. என்ன நடக்குது? சைடில் வந்து கீழே தண்ணியோ ஓடுது, மழை தண்ணி நல்லா இருக்கு, ஏதோ ஆறு மாதிரி ஓடுது. கீழே யாருக்கு தெரியல. நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சென்னை டு கன்னியாகுமரி ரோட் ட்ரிப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் வந்து அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றியும் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா பார்க்குறீங்க. இப்போ முதல்லலாம் வந்து எனக்கு வந்து பெருசாக ரோட் ட்ரிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்க அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க தான் எனக்கே வந்து ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு லாங் ஜேர்னியாக இருந்தால் கூட நான் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கு ரீசன் அதுதான். நிறைய பேர் வந்து ஜென்யூன் எஃபர்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பாப்பா பேசினது வந்து ஒருத்தங்க 2 பேர் அந்த மாதிரி அதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பர்மா கடையை பற்றி நாங்கள் கேட்டிருந்தோம், அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து எல்லோரும் அவ்வளோ டைம் எடுத்து பார்த்து எஃபர்ட் போட்டு கமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எங்கன்னு தெரியல, லாங் ரோட் ட்ரிப் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே நான் இன்னும் எதுவும் நாங்கள் பிளான் பண்ணலை. அதனால தான் வந்து ஸோ சின்ன ரோட் ட்ரிப்பாக இருந்தால் கூட மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் இது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். வந்து புதுசாக போட்டுருக்காங்க போல இருக்கு. எவ்வளோ அகலமாக நல்லாயிருக்கு. இன்னும் கோடுலாம் போடாததுனால அந்த மாதிரி பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. கோடு போட்டால் தான் நைட்டில் ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதான் புதுசாக இருக்கிறதுனால இன்னும் போடல போல். காஞ்சிபுரம் வந்துட்டோம். ஊருவில் போனோம்னா வந்து ரைட்டில் போனோம். இந்த பிரிட்ஜும் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல போல இருக்கு. இன்னும் 4:50 தான் ஆகுது. ஒரு 50 minutesல வந்துட்டோம் பாருங்க, வேலூர்லேருந்து காஞ்சிபுரம். டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்துட்டோம் இன்னைக்கு. இந்த காஞ்சிபுரம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இந்த பிரிட்ஜ் ஒர்க் இப்படியே இருக்குல்ல.
அது என்னத்துக்கு கட்டினாங்க என்னத்துக்கு விட்டாங்கன்னு தெரியல, அப்படியே இருக்கு. ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல நிக்குது. இப்போதான் ஏதோ மண்ணுல கொட்டி இருக்காங்க போல. இது மண்ணு கொட்டலையா? அந்த பில்லர் மட்டும் ரொம்ப நாளா போட்டு இருக்கு. மண் இப்போ கொட்டி இருக்காங்க, இனிமேட்டு ஒர்க் நடக்கும் போல இருக்கு. நிறைய வந்துட்டே இருக்கும்ல. காஞ்சிபுரம் தாண்டியாச்சு, நல்லா நிறைய வந்துட்டே இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எனக்கு ஒன்று மட்டும் சொல்லுங்க, டோல் காசை வாங்கிட்டு சர்வீஸ் ரோட்லயே போக சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை குறையா நிறைய இடத்துல சொல்லிட்டேன், ஆனால் சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம்ல. ஆமாம். காட்டா ஓகே. ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டோம். அந்த ஆர்ச் வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸ்ரீபெரும்புதூர் ஆர்ச் உங்க சைடில் போகுமே. ஓகே. கோட்டை சிப்காட் வரும், அதெல்லாம் தாண்டி போயிட்டு அப்புறம் நம்ம இந்த கட்டு வரும்ல, குன்றத்தூர் தாமரங்கட்டுலாம் வரும்ல, அது லெஃப்ட் எடுத்து போனாதான் நமக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்ச் வரும். அந்த ராஜீவ்காந்தியோட மெமோரியல் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆர்ச்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி போனா ஸ்ரீபெரும்புத்தூர் டோல், அதுக்கப்புறம் நேராக டைம் வந்து 5:15 ஆகுது. அப்புறம் அந்த கட்டு வந்துருச்சு, இன்னும் வரல. அது ஸ்ரீபெரும்புதூர். இந்த ஜங்ஷன்ல தான் வந்து ரைட்ல வந்து நம்ம குன்றத்தூருக்கு போவோம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து. ஸோ இன்னைக்கு வந்து பூந்தமல்லி வரைக்கும் ரோடு எப்படி இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே வரோம். ஸ்ரீபெரும்புதூர் வந்தாச்சு. ராஜீவ்காந்தி நினைவு மெமோரியல் ரைட் சைடில், இந்த சைடு ஊர் உள்ள போனோம் லெஃப்ட் சைடில். டைம் வந்து 5:30 ஆகுது. ஸ்ரீபெரும்புதூர் தாண்டியும் வந்து இங்கெல்லாம் எதுவும் ஒர்க் நடந்த மாதிரியே தெரியல. ரோடெல்லாம் என்ன சொல்கிறது, இப்போ பெஞ்ச மழைக்கே அரை இன்ச்சு நிறைய இடத்துலலாம் பள்ளமாக இருக்குது. இது பாருங்க. இங்கெல்லாம் இன்னும் பாதி ரோடு போடவே காணோம். அங்கே ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு வந்து. எங்கேயும் இந்த மாதிரி வந்து ரோட்ஸை பார்க்க முடிய மாட்டேங்குது. மற்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் போனால் ஒன்று ரோடு இருந்தால் நல்லா இருக்குது, இல்லைன்னா ரோடு இருக்க மாட்டேங்குது. பட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது. இந்தமாரி ஹைவேஸில் பள்ளம் குள்ளமாலாம் எங்கேயும் பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு. கரப்ஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா தான். பட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. மேபி ரோடு இல்லாமல் அந்த ஃபெசிலிட்டிஸ் அப்படி வேணா இருக்குது, தாண்டி பார்க்குற ரோடெல்லாம் இந்தமாரி பள்ளமாலாம் இல்லை. இந்த நம்ம ஊர் ரோட்ஸ் தான் இந்தமாரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் எங்கேயாவது ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்ரீபெரும்புதூர் தாண்டின பிறகு தான் வந்து எப்பவுமே ஒரு டிராஃபிக் இருக்கும். இதெல்லாமே 6th லேன்.
ஸ்ரீபெரும்புதூர் தாண்டினதுலேருந்து கொஞ்சம் டீசெண்டான ரோடு இருந்தாலும் அந்த பேட்ச் ஒர்க் இருக்குது. சில இடத்துல குண்டும் குழியமாகவும் இருக்குது. சிட்டி டிராஃபிக் இருக்குது. பட் அந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அந்த மாதிரி இல்லை. பட் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ரோட்டில் பார்த்தாலே தெரியும் பேட்ச் ஒர்க்ஸ். சவிதா காலேஜ் நானும் ஒரு 10 வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன். புதுசாக எதையோ கட்டிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே ஆமாம் மதுரை. அதான் இன்ஜினியரிங் வருது. அப்புறம் எல்லா காலேஜும் மெடிக்கல் காலேஜாக வந்துடுது. குயின்ஸ்லாண்டில் எப்பவுமே ஒரு அளவு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நான் போனதே கிடையாது. எனக்கு டோல் கொடுக்கறது ப்ராப்ளமே இல்லை. டோலை கொடுத்து மோசமான ரோட் ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு கோவம் வருது. மழையே நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணலை. மழை பெஞ்சாலும் அதை மெயின்டைன் பண்ணுறன்ற பேரில் தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணணும் இருக்கு. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. வேறு எங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த இவிபி தேட்டர் பாருங்களேன். நடுவில் சந்தோஷான்னு இருந்துச்சு. இப்போ வேல் தேட்டராக மாறிடுச்சு. இது எப்பன்னு தெரில. இங்கே சந்தோஷா, இது ஃபிலிம் சிட்டி. இவிபியை தான் ஃபுல்லாக சந்தோஷான்னு மாற்றிட்டாங்க. ட்ரேட் சென்டர், ஃபிலிம் சிட்டி, சினிமா, ஹோட்டல். ஆமாம், பிக் பாஸ்லாம் இங்கே தான் எடுக்கிறாங்க. ஈவன் கேரளா பிக் பாஸும் மலையாளம் பிக் பாஸும் இங்கே தான் எடுக்கிறாங்களாமே. போயிடலாம். பூந்தமல்லி வந்துட்டோம் பாருங்க. மெட்ரோ ஒர்க் இங்கேயோட முடிய பொழுது இதான் லாஸ்ட் ஸ்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அவுட்டர் ரிங் ரோடு வந்துருச்சு. ஸோ போயிட்டு அவுட்டர் ரிங் ரோடு ஏறி அப்படியே நம்ம குன்றத்தூரா போகலாம். அவுட்டர் ரிங் ரோடு இதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனால் அப்படியே நம்ம குன்றத்தூர் இறங்கிடலாம். குன்றத்தூர் வந்துட்டோம். ஊருள்ள போனோன்னா அடுத்த கட்டில் போனோம். ஒரு டீ ஷாப் இருக்குது. டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, நம்ம வீடு வரப்போகுது. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறது, காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு 2-3 இடத்துல தான் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரோடு தான். காஞ்சிபுரம் தாண்டினதுலேருந்து ஒரு 2-3 இடத்துல தான் நல்ல ரோடே இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே முக்கால்வாசி சர்வீஸ் ரோட்டில் வர மாதிரி இருந்துச்சு. ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி நாங்கள் எப்போவுமே ஸ்ரீபெரும்புதூர் உள்ள குன்றத்தூராக வந்துடுவோன்னு சொன்னால அதுவே ஆக்சுவலாக நல்ல ரோடு போல இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி ரோடு 6 லேன் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே இன்னும் இப்போ தான் மழை சீசனே ஸ்டார்ட் ஆகுது. நிறைய குண்டும் குழியுமா ரொம்பவே நல்லா இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் குன்றத்தூர் வரீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புதூர் ரோடே வந்திருக்காங்க, அதுவே பெஸ்ட்டு.
நாங்கள் பூந்தமல்லி ரோடு எப்படி இருக்குது பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறைய ரோட் ட்ரிப் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து நான் சிலது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.